வணக்கம் தமிழ்ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறையின் மீதான குற்றச்சாட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. என்ன செய்ய போகிறது தமிழ்நாடு அரசு என்று தான் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே காவல்துறையினுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்கிற கோவிலினுடைய காவலாளி அவர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்திருக்கிறார். அவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது. நல்லா அழைச்சிட்டு போன காவல்துறை எங்கள்கிட்ட அவரை பிணமாக ஒப்படைக்குது. காவல்துறை அடித்தே அவரை கொன்னுட்டாங்க, அஜித்குமாரை கொன்னுட்டாங்கன்னு உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இது குறித்து ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறது. நாளைக்கு விசாரணை நடத்த இருக்கிறதாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அவர்களிடம் வழக்குரைஞர்கள் முறையிட்டிருக்காங்க. மனித உரிமை ஆணையம் முறையிட வேண்டும் என்று ஒரு பக்கம் கோரிக்கை. அது மட்டுமல்ல, அங்கே திருபுவனம் மடப்புறம் பகுதியில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி அந்த காவல் நிலையம் மற்றும் அவர் தாக்கப்பட்டார்னு சொல்கிற இடங்கள்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்கிறது. நம்மோடு மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய நிறுவனர் ஹென்றி டிஃபென் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ நீங்கள் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கீங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்காங்க. மாவட்ட உரிமையியல் நீதிபதி அங்கே விசாரணை நடத்தியிருக்காரு. காவலர்கள் 6 பேர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனாலும் நடவடிக்கை இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இது போதுமானதாக இல்லையா? சிபிஐ விசாரணையை கேட்கிறாங்களே, அது சரியா? முதல்ல நான் சொல்லிடுறேன், நாங்க இப்ப இந்த சிபிஐ விசாரணை எல்லாம் இந்த போன்ற வழக்குகளுக்கு சரியா இருக்காது. நம்முடைய சிபிசிஐடி காவல்துறை இந்த விசாரணை முழுமையாக நடத்த முடியும். தமிழகம் மறந்து விடக்கூடாது. சிபிசிஐடி தான் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல இருக்கக்கூடிய 9 பேரை கைது செய்யும் வரை வழக்கை நடத்தி கொண்டிருந்தது சிபிசிஐடி தான். அதனால சிபிசிஐடி விசாரணைக்கு மாறி இருந்தால் அது வரவேற்கக்கூடியது. ஆனால் அந்த சிபிசிஐடி விசாரணை மேற்பார்வை செய்து உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளை கண்டிப்பாக மேற்பார்வை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. 1. 2, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நேற்று பணிக்கு இறங்கி இருக்காங்க. அந்த பணிக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற பணியாளர்கள் எல்லாரும் நேற்று லீவ் போட்டு ஒரு ஆள் கூட வரவே இல்லை அவரை உதவி செய்ய. அப்போ இதை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளை காவல்துறை பின்னின்று எப்படி முடக்குகிறார்கள் பாருங்க. அதாவது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி இருந்தது அவருக்கு. இது போன்ற விசாரணையில் காவல்துறை மரணங்களில் விசாரணை செய்யக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பாதுகாப்பு லோக்கல் போலீஸ்களுக்கு கொடுக்க கூடாது. அவர்களுக்கு ஸ்பெஷல் போலீஸ் நீங்க டெபியூட் பண்ணணும், who are independent from the local police. அவர்களுக்கு வாகன வசதியும் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா அவங்க போலீஸ் வாகனத்தை தான் அவங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மிக முறையான ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. 5.5 மணி நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட NHRC கைட்லைன்ஸ் படி இருக்கணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இன்னும் பல இடங்களுக்கு போய் விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த முழு விசாரணையில எப்படி அவங்களுக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசனுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல் இங்க பாதுகாப்பும் அவர்களுக்கு விசாரணை முறையில் உதவி செய்வதற்கு ஸ்டெனோகிராஃபரும் கொடுத்து வாகனம் வசதியும் கொடுத்து இந்த விசாரணையை வேகமாக அவர் முடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட விசாரணை மரணங்கள், காவல்துறையினுடைய விசாரணையின் போது மரணங்கள் நடந்திருக்கதா சொல்றாங்க. ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது? என்ன செய்யணும் நாளைக்கு ஒண்ணு இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு? ஐயா, நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்பி அங்க காவல் நிலையத்துல 28ஆம் தேதி நைட் இருக்காரு. அவங்க பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. எஸ்பிக்கு பர்சனல் நாலேஜ் இருக்கு. அந்த காவல் நிலையத்துல இருக்க எஸ்பி 12 மணிக்கு தான் நைட்ல சொல்றாரு அம்மாட்டியும் தம்பிக்கிட்டையும் இப்படி இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடவே இல்லை. அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏன் எஸ்பி பதில் சொல்வாரா? ஐஜி பதில் சொல்வாரா? தமிழக சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லுவாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கம்ப்ளைண்ட்டை ஏன் உடனே விசாரணை ஒன்றா பதிவு செய்யல? பதிவு செஞ்சீங்கன்னா அந்த 6 கான்ஸ்டபிள்ஸ் மேல நீங்க 302 வழக்கு போட வேண்டும். உங்க சிசிடிவி கேமரா காட்டும் என்ன நடந்ததுன்னு.
கோயில்ல இருக்க சிசிடிவி கேமரா காட்டியிருக்கோம். அவரை அடித்ததெல்லாம் திருப்பவனம், மாடக்குளம், மணப்புரம் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பார்த்திருக்காங்க. வீடியோஸ் இருக்கு, போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. தயவு செய்து ஊரை ஏமாற்ற வேண்டாம். தயவு செய்து காவல் நிலையம் நேர்மையாக உடனடியாக அந்த 6 பேர் மேல நீங்க ஒரு 302 எஃப்ஐஆர் போட்டு சிபிசிஐடிக்கு அனுப்ப வேண்டும். 302 போடாம நீங்க அனுப்புவது சரியில்லை. 302 போட்டு விசாரணைக்கு அனுப்புங்க. 6 பேரை கைது செய்யுங்கள். இதுல 6 பேர் தான் இன்வால்வ்டு. அதனாலதான் 6 பேர் சொல்றேன். இதுல தூரத்துல இன்வால்வா இருக்கிறது மறைமுகமா இன்வால்வா இருக்கிறது கண்டிப்பா டிஎஸ்பி மானாமதுரை பேச்சுவார்த்தை நடத்தி 50 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நாடார் உறவின் முறையுடைய கல்யாண மண்டபத்தில் நடத்தியிருக்கார். அது எப்படி அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் அவர் இருக்க முடியும்? இது எஸ்பிக்கு தெரியாத பேச்சுவார்த்தையா? அதனால உயர் அதிகாரிகள் நேரடியாக அடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா மறைமுகமாக அவர்கள் இதற்கு உறுதுணையாக எஸ்பி உட்பட என்ற குற்றச்சாட்டை நான் இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி சார் உங்களுடைய